வணக்கம் அன்பு நேயர்களே, பெல்நெக் கியூரியாசிட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் வாழும் இந்த கிரகத்தில் அனைத்து உயிர்களும் இயற்கையின் 3 குணங்களால் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதில் நாம் எந்த குணத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? தமோகுணத்தின் அறிகுறிகள்: அதிக தூக்கம், கோபம், மன அழுத்தம், பதட்டம், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், போதையில் ஈடுபடுபவர்கள், மேலும் தன்னைத்தானே அழித்து கொள்பவர்கள். ரஜோகுணத்தின் அறிகுறிகள்: பொருள்கள் மீதான ஆசை, பற்று, பேராசை, அதிக உணவு உண்ணுதல், அதிகப்படியான உடற்பயிற்சி செய்தல், அதிகமாக படித்தல் இவைகளாகும். சத்வகுணத்தின் அறிகுறிகள்: தன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைவர். இயற்கையாகவே இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பர். குறிப்பாக வேதங்கள் மற்றும் வேதங்களை பற்றிய சரியான அறிவு பெற்றவர்கள். சரி, இப்பொழுது உதாரணத்தை பார்ப்போம். ஓடும் பேருந்தில் 3 நபர்கள் அமர்ந்திருந்தனர். பஸ் ஒரு இடத்தில் நின்றபோது புத்தகம் படித்து கொண்டிருந்த சத்வகுணம் கொண்ட நபர் ஒருவர் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறார். அங்கே அடர்ந்த காடுகளை பார்த்து அதனை ரசிக்கிறார். அவர் மனதில், இந்த மரத்தின் அடியில் அமர்ந்து இயற்கை சூழலில் இந்த புத்தகத்தை படித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், மேலும் இன்னும் நிறைய மரங்களை நட்டு இயற்கையுடன் நேரத்தை செலவழித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். ரஜோகுணமுடைய நபர் காடுகளை பார்த்து, ஆஹா, எவ்வளவு பெரிய காடு, இதில் நான் ஒரு பெரிய கட்டிடம் கட்டினால் அல்லது ஒரு பெரிய மால் கட்டினால் எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறார். தமோகுணம் உடைய நபர் காடை பார்த்து, இந்த காட்டில் என்னுடன் நடனமாடவும் ரொமான்ஸ் பண்ணவும் ஒரு துணை இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று யோசிக்கிறார். மற்றும் ஒரு தமோகுணம் உடையவர் அடர்ந்த காடுகளை பார்த்து, இங்கு எவ்வளவு அமைதியாக உள்ளது, நான் இங்கே படுத்து உறங்கினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறார். வெவ்வேறு நபர் வெவ்வேறு குணங்களை ஒரே நேரத்தில் எப்படி வெளிப்படுத்துகின்றனர்? ஆனால் தமோகுணத்தை புறக்கணித்து ரஜோகுணத்தை குறைத்து மற்றும் சத்வகுணத்தை வளர்ப்பது எப்படி என்பது சவாலான விஷயம். அதுவும் நாம் உட்கொள்ளும் உணவு வகையை பொறுத்தது. நாம் உட்கொள்ளும் உணவிற்கும் நம்முடைய குணத்திற்கும் சம்பந்தம் உள்ளது. பொதுவாக போதைப் பொருட்கள், இறைச்சி, முட்டை ஆகியவை தமோகுணத்தின் கீழும், காரமான உணவு, வெங்காயம், பூண்டு, காளான் ஆகியவை ரஜோஸ் குணத்தின் கீழும், புதிய பழங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள், தானியங்கள் சத்வகுணத்தின் கீழும் வரும். எனவே நாம் எப்படிப்பட்ட உணவுகளை உள்ளே எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கும் நம்முடைய குணத்திற்கும் தொடர்பு உண்டு. இது தவிர நாம் வாழும் சூழ்நிலை, கலாச்சாரம் இவைகளை பொறுத்தும் குணங்கள் அமையும். எனவே முடிந்தவரை தமோஸ் குணத்தை கட்டுப்படுத்தி ரஜஸ் குணத்தை குறைக்க வேண்டும். ஏனெனில் இவ்வுலகில் உள்ள அனைவருமே ரஜஸ் காரணமாக செயல்படுகிறார்கள். ஆனால் அதிகப்படியான பேரார்வம் தமஸ் குணத்தில் விழுவதற்கு வழிவகுக்கிறது. எடுத்துக்காட்டு: உண்பது மற்றும் உடலை வளர்ப்பது அவசியம். ஆனால் ஒருவர் அதிகமாக சாப்பிட்டால் அவர் தம குணத்தில் விழுகிறார். இது வலி மற்றும் துன்பங்கள் நிறைந்தது. எனவே சத்வகுணத்தை பலப்படுத்த வேண்டும். இதேபோல் இன்னும் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.